மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு வெல்லட்டும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜி, நாளைக்கு இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமான விளக்கங்களை கொஞ்சம் தெரிவிங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொலியை காணக்கூடிய உங்கள் அத்துணை பேர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத கருணையும் வளமான வாழ்வும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு சகோதரர் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய எஸ்டிபி கட்சிக்கு தொடர்ந்து ஆக்கம் ஊக்கமும் அளித்து வருகிற கொடிநகர் தகவல் குழுமத்தினுடைய குத்துபுதீன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்தவனாக, இறைவனுடைய உதவி கொண்டு நாளை எஸ்டிபி கட்சியினுடைய குடிக்கால் பாளையம் திருவாரூர் நகரம் நடத்தக்கூடிய முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவினுடைய சாரம்சமானது மதுரையிலே எஸ்டிபி கட்சியினுடைய சார்பிலே வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்ற முழக்கத்தோடு தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் லட்சக்கணக்கானோர் திரளக்கூடிய மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய விளக்க பொதுக்கூட்டமும் முதலாவது நிகழ்வாக, அடுத்ததாக எஸ்டிபி கட்சியினுடைய சார்பிலே வெளியிடப்பட இருக்கக்கூடிய 2024 ஆண்டுக்கான காலண்டர் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மேலும் அந்த மாநாட்டை வெற்றியடை செய்யக்கூடிய பொருட்டும் இந்த கொடிநகரிலே அந்த மாநாட்டிற்கு அதிகமான மக்களை திரட்டக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்திலே மாநாட்டு அலுவலகமும் நாளை திறக்கப்பட இருக்கிறது. இதுதான் இந்த முப்பெரும் விழாவினுடைய சாரம்சமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்ம பெண்கள் எல்லாம் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அவங்களுக்காக எதுவும் தனி இட வசதி எதுவும் செஞ்சிருக்கீங்களா? அது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இந்த மதச்சார்பின்மை இந்த இந்தியா இன்றைக்கு இந்த பிஜேபி RSS பொறுப்பேற்ற காலத்தில சொல்லன்னா துன்பத்தை இந்த பெண்கள், அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமையாக இருக்கக்கூடிய ஷரியத் சட்டம், முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் தடை போன்ற அத்துணை விஷயங்களும் இந்த பெரும்பாலான இந்த சமூகத்தினுடைய பெண்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே பெரும்பாலான பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்ம என்ன பண்றோம், பெண்களுக்கு தனி இடவசதி செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்கள் வந்துட்டு மாநாட்டை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் உணவு ஏற்பாடு செய்வதற்கு கூட சிரமமாக இருக்கும் என்கிற நோக்கத்திலே உணவு வசதி கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம். அதனால அதிகமான பெண்கள் இதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் உங்களுக்கு நான் விடுக்கிறேன். இதுல நம்ம ஊரை சேர்ந்த ஜமாத்தார்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதுல எல்லா சமூக இயக்க சொந்தங்கள் எல்லாருமே அனைவர்களுக்கும் ஒரே அழைப்பா கொடுத்துருக்கீங்களா? இப்படி இல்லை, நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ஜமாத்துடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சகோதர இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியா போய் அழைப்புதல் கொடுத்திருக்கிறோம். இது ஏன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு என்னது, பொதுவானது. இந்த இந்தியாவினுடைய 161 சட்டத்தினுடைய படி இந்த இந்தியாவிற்கு என்ன கிடையாது, இந்த இந்தியாவினுடைய அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அதே மாதிரி ஒருவருடைய மதத்தால, ஒருவர் சார்ந்திருக்கக்கூடிய இனத்தாலேயோ அல்லது அவர் பேசக்கூடிய மொழியாலேயோ அவருடைய பிறப்பாலேயோ ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னது, இன்றைக்கு இந்த இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான சாரம்சமா இருக்குது. அதனால எல்லா மக்களையும், எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டணும்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் இண்டிவிஜுவலும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், காணொலி வாயிலாகவும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், தொலைபேசி வாயிலாகவும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஆக எல்லா இருக்கக்கூடிய பிற இயக்கத்தினரா இருக்கட்டும், சகோதர அரசியல் கட்சியினரா இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும், அதே மாதிரி பொதுமக்கள், ஜமாத்துடைய நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்துக்கணும் நம்ம கேட்டுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு எந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் ஸ்டேஜ் நீங்க அமைச்சிருக்கீங்க? எங்க வச்சு நம்ம மக்கள் எல்லாம் கூடுறது? கடத்தெரு, ஏன்னா எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கடத்தெரு முனையிலையா இல்லை நம்ம தெற்கு தெரு லாஸ்ட்ல முதல்ல ஆரம்பத்தில் எஸ்டிபி கட்சி நடத்துச்சு அது மாதிரியான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம். இந்த தடவை நம்ம எங்க நடத்துறோம் பொதுக்கூட்டம்னு சொன்னா, கடைத்தெருவனுடைய மையப்பகுதி நம்ம செங்கம் இருக்கு இல்லைங்களா, சங்கத்தினுடைய அருகில தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டேஜ் போட்டு தெற்குத்தருடைய பக்கத்துல மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய வகையில நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஸ்டேஜ் அமைச்சிருக்கிறோம். கொடிக்கால் படுத்த கடத்தருடைய மைய பகுதியில தான் என்ன பண்றோம், நம்ம நடத்துறோம். இப்போ நம்ம சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் துவங்குறீங்க. நம்ம இரவு முடிகிறதுக்கு எப்படி ஒரு 9:30 கிட்ட ஆகுறதுனால இரவு பெண்களுக்கு உணவு வசதி செஞ்சுருக்கீங்க இல்லையா?
அது மாதிரி பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வெளியிடக்கூடிய கேலண்டர் வந்து நம்மளுக்கு வந்து இது மந்த்லி கேலண்டரா அது டெய்லி கேலண்டரா எப்போதும் கொடுக்குற மாதிரி உள்ளதா? நம்ம எப்பவும் போல இப்ப நம்ம வெளியிடக்கூடிய காலண்டர் அப்படிங்கிறது மந்த்லி கேலண்டர் நம்ம என்ன பண்றோம், வெளியிடுறோம். இது நம்ம ஊர் கொடிக்கால் பாளையம் மட்டும் நீங்க டெலிவரி பண்றீங்க, நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் அப்படிதானே, இல்ல வெளியில உள்ள ஊர் திருவாரூருக்கும் சேர்த்தாது பண்றது? இல்ல இல்ல கேள்வி. காலண்டர் வந்து நம்ம விநியோகம் பண்றோம் கொடிநகர் வாசிகளுக்கு மட்டுமா, இல்ல வெளியில திருவாரூர் அருகாமையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எவ்வளவு பீசஸ் நீங்க காப்பீஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் இது சென்று அடையுங்கிறதுக்கான அந்த கேள்வி. அது ஒரு சிறிய தவிர மந்த்லி கேலண்டர்ல டெய்லி கேலண்டர். டெய்லி கேலண்டர். ஆமா. அதே மாதிரி காலண்டர் 1000 எண்ணிக்கையில நம்ம என்ன பண்ணிருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணது என்னன்னா, கொடிநகரும் திருவாரூரின் நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிகங்கள் செய்யக்கூடியவர்கள் இடத்துலயும் பெரும்பான்மையா நம்ம கொடிக்கால் பாளையத்தில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் கண்டடையணும் அப்படிங்கறதான் பிரதானமானது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூபில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.